31 ஜனவரி. இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தை துதி. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சங்கீதம் 30:12 தாவீது சொல்கிறார். நாங்கள் சில சமயங்களில் ஜெபத்துக்கும் தேவனுடைய வார்த்தை பகுதிக்கும் கொடுக்கறதான அந்த இம்பார்ட்டன்ஸை துதிக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் தேவனுக்கு உகந்த பலியாக இந்த துதி தான் இருக்குது. 2-3 பேர் ஒரு மனமாய் துதித்தா அந்த இடத்துல நான் வாசம் செய்வேன் என்று அவர் சொல்கிறார். ஜெபமும் வார்த்தை பகுதிகளும் ஊழியக்காரரூடாக அந்த வார்த்தை பகுதிகள் எல்லாம் ஊழியக்காரருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதான அந்த வார்த்தை பகுதிகள் எங்களுக்கு வருது. ஆனால் நாங்கள் துதிக்கும் போது அந்த இடத்துல அவரே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். துதி வல்லமை உடையதாக இருக்கிறது. துதி எவ்வளவுக்கு வல்லமை உடையதாக இருக்குதுண்டா, எரிகோ மதில் இடிந்து விழுகிற அளவுக்கு அது வல்லமை உடையதாக இருக்குது. அவ்வளவுதான் வல்லமைன்னு இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அது வல்லமை உடையதாக இருக்குது. எரிகோ மதில் நடுவில் தடையாக இருக்கேக்க ஆண்டவர் சொல்கிறது 7 நாள் இங்கே அந்த எரிகோ மதிலை சுற்றி நடவுங்கோ, 7ஆவது நாள் அது இடிந்து விழுமண்டு. அதே மாதிரி அவை 7 நாளும் அந்த எரிகோ மதிலை சுற்றி துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். 7ஆவது நாள் அந்த எரிகோ மதில் இடிந்து விழுகுது. எரிகோ மதிலே இடிந்து விழுகுதுண்டா எங்களோட வாழ்க்கையில் எரிகோ மதில் அளவுக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்தால் கூட தேவனை நாங்கள் துதித்து பாடி மகிமைப்படுத்துகிற பட்சத்தில் அந்த மதில்கள் அந்த தடைகள் எல்லாமே உடைந்து போகும். இன்னொரு இடத்துல பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவையும் தேவனை நோக்கி எங்களை விடுதலை பண்ண சொல்லி ஜெபம் ஊடாக தேவனை நோக்கி பார்க்கல. அந்த இடத்துல சொல்லப்படுது, பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள், அப்பொழுது அவர்கள் கட்டுக்கள் எல்லாம் உடைந்து போயிட்டு. அப்போ எரிகோ மதிலை உடைக்கிற அளவுக்கு வல்லமை, எல்லா கட்டுக்களையும் உடைக்கிற அளவுக்கு துதிக்கு வல்லமை உடையதாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கட்டுக்கள், ஏதாவது தடைகள் ஏதாவது இருந்துச்சா இருந்தால் தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தினால் மாத்திரமே போதுமானது. ஏனென்றால் எல்லா தடைகளையுமே எல்லாத்தையுமே அவர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். Have a blessed day.